இந்த வீடியோவில் நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஹவு டு சூஸ் நிச்சி. ஒரு பிளாக்கர் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் என்ன மாதிரி கேட்டகரியில் உங்களுடைய பிளாக்கர் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த கேள்வி வந்து பிளாக் கிரியேட் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தர் மனசுலையும் எழக்கூடிய முதல் கேள்வி. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கர் நீங்கள் என்ன ப்ரொஃபஷனலாக இருக்கீங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து எழுதலாம். அந்த கேட்டகரியில் உங்களுடைய பிளாக்கரை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதலாம். அல்லது கூகுளில் வந்து எந்த விஷயத்தை பற்றி அதிகமாக மக்கள் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் போஸ்ட் எழுதலாம். புரியுதுங்களா? இதில் எதை சூஸ் பண்ணால் கரெக்டு அப்படிங்கிறத விட இதில் எந்த கண்டென்ட் நீங்கள் எழுதினாலும் அதை வந்து குவாலிட்டியாக எஸ்இஓ பண்ணி நீங்கள் எழுதுகிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் எல்லாமே கூகுளில் உங்களுக்கு வந்து ரேங்கிங் ஆகும். சீக்கிரமாக மக்கள்கிட்டையும் அது வந்து ரீச் ஆகும். எந்த அளவுக்கு அது இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு அதில் எஸ்இஓ பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய பிளாக்கர் போஸ்ட் எல்லாமே கூகுளில் வந்து இண்டெக்ஸ் ஆகுது அண்ட் அதிகமாக மக்கள்கிட்ட வந்து ரீச்சும் ஆகுது. புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக நீங்கள் வந்து இந்த பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா நீங்கள் படித்த சப்ஜெக்டையும் உங்களுடைய அனுபவத்தையும் வச்சு தான் இந்த பிளாக்கர் போஸ்ட் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. அதனால் இந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து அதிகமான டிஃபிகல்ட்டி வந்து இருக்காது. ஆனால் இந்த கூகுளில் வந்து என்ன விஷயத்தை வந்து தேடுறாங்க, அது சம்மந்தப்பட்ட ஒரு நிச்சயம் நான் சூஸ் பண்ணி எப்படி என்னுடைய பிளாக்கரில் நான் கண்டென்ட் போடுறது அப்படிங்கிற இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் நீங்கள் கூகுளில் போயிட்டு அனலைஸ் வந்து பண்ணணும். என்ன மாதிரி விஷயங்கள் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க, அதை வந்து எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்னுடைய கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சைட்டில் போய் தான் நம்ம வந்து இதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். கூகுள் ட்ரெண்ட் எல்லாருக்கும் இந்த சைட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஒவ்வொரு வருஷமும் அண்ட் ஒவ்வொரு மணி நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுளில் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து மக்கள் அதிகமாக தேடிக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன டாபிக் வந்து அதிகமாக ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த கூகுள் ட்ரெண்டில் உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து கூகுள் ட்ரெண்ட்ஸோட அஃபீஷியல் சைட்டு நான் வந்து இப்போ உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரி வைஸாக வந்து பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து இந்த பாஸ்ட் 24 ஹவர்ஸ் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் டிராஃபிக் வந்து ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது. அண்ட் இந்த இந்தியாவில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் 24 ஹவர்ஸ் அண்ட் லாஸ்ட் 7 டேஸ் வந்து அண்ட் லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கூட உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். என்னென்ன டாபிக் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களையும் உங்களால் இந்த கூகுள் ட்ரெண்டில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். டிஃபால்ட்டாக நீங்கள் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்டில் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் லொக்கேஷன் வந்து. ஸோ இதை நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இங்கே வந்து நம்ம இதை சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இந்தியான்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நியூஸ் எல்லாமே கீழே இங்கே வந்து பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசெண்ட்லி ட்ரெண்டிங் என்னென்ன விஷயங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டாபிக்லாம் உங்களுக்கு வந்து காட்டும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இயர் என் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயர் என் சர்ச் 2020, 2019, 2018, 2017 அண்ட் 2016 அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 5 வருஷத்தில் இந்தியாவில் என்ன மாதிரி டாபிக்ல எல்லாம் உங்களுக்கு வந்து மக்கள் தேடி இருக்கிறாங்க, என்னென்ன டாபிக் வந்து உங்களுக்கு ட்ரெண்டிங் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு 2020 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒரு நியூ டேபில் இந்த 2020க்கு உண்டான ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து இந்த பேஜில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா பேஜையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2016 வந்து இந்தியாவில் என்னென்ன டாபிக் விஷயங்கள் வந்து அதிகமாக ட்ரெண்டிங்கில் போயிருக்கு அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட் நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்துக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2017 என்ன மாதிரி கேட்டகரியில் உங்களுக்கு வந்து அதிகமான ட்ரெண்டிங் போயிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் 2018 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2019 அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸ் இயர் 2020. ஸோ புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து என்னென்ன டாபிக்லாம் வந்து மக்கள் அதிகமாக தேடி இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த பொதுவான தகவல் ரிப்போர்ட் எல்லாமே நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கூகுள் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ மேலே வந்து பாருங்கள் எக்ஸ்ப்ளோரர் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இருக்கும். புரியுதுங்களா? என்டர் ஏ சர்ச் டேர்ம் ஆர் ஏ டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் கேட்டகரியை பற்றி நீங்கள் பிளாக் எழுத போகிறீங்க அல்லது வந்து உங்களுக்கு துறை சார்ந்த ஒரு டாப்பிக்கை பற்றி நீங்கள் இந்த பிளாக்கர் வந்து ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா அது என்ன கீவேர்டோ அந்த கீவேர்டை போட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து தேட முடியும். உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிற இந்த சர்ச் டேர்ம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியாவில் என்ன மாதிரியான ட்ரெண்டிங் வந்து உங்களுக்கு போயிருக்கு, எவ்வளோ டிராஃபிக் வந்து போயிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இந்த பேஜில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும்.
அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் வந்து லாஸ்ட்டு 12 months நீங்கள் வந்து ரிப்போர்ட் வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப் சர்ச்சில் தான் உங்களுக்கு வந்து காமிக்க போகுது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு 5 கீவேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரே டைம்லேயே நீங்கள் வந்து சர்ச் வந்து பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ட் இது வந்து சப்ரீஜன் வைஸாகவும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து இது எத்தனை பர்சன்டேஜ் வந்து இந்த கீவேர்டு உங்களுக்கு வந்து அதிகமாக தேடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஒரு கிராஃப் இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பேர் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆட் கம்பேரிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் அசசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போகிறேன். ஓகே, கம்ப்யூட்டர் அசசரிஸ். ஸோ இதுக்கு அடுத்த கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ஆண்ட்ராய்டு அசசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஆண்ட்ராய்டு அசசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ரெண்டு டாபிக் மட்டும் தான் இதில் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கம்ப்யூட்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு. ஸோ கம்ப்யூட்டர் அசசரி அப்படிங்கிறது இந்த கம்ப்யூட்டருக்கு ரிலேட்டடான ஒரு கீவேர்டு தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது இந்த ஆண்ட்ராய்டு அசசரிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அசசரிஸ் அப்படிங்கிறது இந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற இந்த கீவேர்டுக்கு வந்து ஒரு ரிலேட்டடான ஒரு கீவேர்டு தான். புரியுதுங்களா? உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டரை பற்றி நீங்கள் எழுத போகிறீங்க, அது சம்மந்தப்பட்ட போஸ்ட் நீங்கள் வந்து போட போகிறீங்க, அந்த கேட்டகரி தான் உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட் இந்த 4 கீவேர்டோட ரிப்போர்ட் வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க போகிறோம். எந்த டாபிக் வந்து உங்களுக்கு அதிகமாக தேடி இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ரிப்போர்ட் வந்து பாஸ்ட் 12 months தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிருக்கீங்க. புரியுதுங்களா? அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெப் சர்ச்சில் தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிருக்கீங்க. ஸோ வெப் சர்ச் அப்படின்னா உங்களுக்கு வந்து கூகுளில் வந்து இந்த சர்ச் ரிசல்ட் தான் இப்போ வந்து பார்த்துக்கிருக்கீங்க. புரியுதுங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அண்ட் யூடியூப் சர்ச் இருக்கும் அண்ட் இமேஜ் சர்ச் இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கல, ஒன்லி வந்து வெப் சர்ச் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்குறோம். இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற இந்த கீவேர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான சர்ச் வந்து போயிருக்கு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டை விட உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோவில் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசம்பரில் வந்து டவுன் ஆகிருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டை விட இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற இந்த கீவேர்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் மேலே வந்து போயிருக்கு. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் அசசரிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கிராஃபில் வந்து காட்டலை. அண்ட் ஆண்ட்ராய்டு அசசரிஸ் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல வந்து காட்டலை. ஸோ ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் ஆண்ட்ராய்டு இந்த 2 கீவேர்டில் உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டான கீவேர்டு, எது வந்து அதிகமாக சர்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஸ்டார்டிங் இந்த போன வருஷத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பாஸ்ட் 12 months மட்டும்தான். புரியுதுங்களா? ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டம் டைம் ரேஞ்சும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? இதில் வந்து 2004 கூட நீங்கள் வந்து இதை பார்த்துக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2004 இப்போ ப்ரெசன்ட் டைம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 கீவேர்டை வந்து இந்தியாவில் வந்து எப்படிலாம் வந்து சர்ச் பண்ணியிருக்கிறாங்க, அது எவ்வளோ என்னென்ன கீவேர்டு வந்து அவங்களுக்கு ட்ரெண்டிங்கில் இருந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2004 இப்போ ப்ரெசன்ட் டைம் 2021 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த 4 கீவேர்டில் எந்த கீவேர்டு வந்து மக்கள் அதிகமாக தேடி இருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஜனவரி 1, 2004 இப்போ ஜனவரி 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிராஃப் டீட்டெயில் உங்களுக்கு வந்து காட்டுது. அண்ட் இதில் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு வந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து மக்கள் வந்து தேடி இருக்கிறாங்க. அண்ட் ஆகஸ்ட் 2011 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டவுனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் தான் உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து கீவேர்டு வந்து சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டரா அல்லது ஆண்ட்ராய்டா இதில் எந்த சப்ஜெக்டை பற்றி நீங்கள் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட்டை பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற இந்த கீவேர்டு எடுத்து நீங்கள் வந்து எழுதலாம். பட் ஆனால் 2019 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் அண்ட் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசம் வந்து கிடையாது. பட் இதில் அதிகமாக உங்களுக்கு வந்து தேடக்கூடிய கீவேர்டு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பேரிசன் வந்து பாருங்கள். எந்த சப்ஜெக்டை பற்றி நீங்கள் எழுத போகிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட கீவேர்டு எல்லாமே இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸில் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா 2004 இப்போ ப்ரெசன்ட் டைம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்துக்க முடியும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் வந்து ஒரு 5 கீவேர்டு வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 15 கீவேர்டு அல்லது 20 கீவேர்டு எடுத்து உங்களுக்கு வந்து என்ன சப்ஜெக்ட் எல்லாம்
ஆர்டிக்கலாக நீங்கள் வந்து எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு சம்மந்தப்பட்ட கீவேர்டு எல்லாமே இதில் போட்டுட்டு நீங்கள் எந்த கீவேர்டு வந்து அதிகமாக தேடி இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பிளாக்கரை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.